உரியடி உரியடி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இந்த நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் பொங்கல் வரும்போது உரியடிக்கிறத பார்த்துருப்பீங்க அப்படிதானே? இங்கே கேரளால அதவே வேற வெரைட்டியில் பண்ணுறாங்க. உரியடி மட்டும் இல்லை பாருங்களேன், இந்த உரியடி என்ன வெரைட்டியில் பண்ணுறாங்க. நம்மலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, மேலே கட்டி வச்சு அதை அங்கே இங்கேன்னு தூக்கி தூக்கி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த உரி அடிக்கிறவங்க கீழே நின்று கண்ணை கட்டிட்டு அந்த உரியை பார்த்து அடிக்கணும், அதாவது கண்ணை கட்டிட்டு அடிக்கணும் அப்படின்னு. ஆனால் கேரளாவில் அதே என்ன பண்ணுறாங்கன்னா வெரைட்டியாக பண்ணுறாங்க. மேலே ஏன்டா வைக்க போகிறோம், கீழே வைப்போம், கண்ணை கட்டிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரியடியே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வெரைட்டியில் ஒரு ஸ்பெஷல் ஆர்ட் இன்னும் கொஞ்சம் கூட வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்கன்னா கீழே ஒரு மண்பானையில் கீழே வச்சு வைக்கிறாங்க. ஆனால் அதை அடிக்கிறதுக்கும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதை நம்ம டேரெக்டாக பார்க்கும்போது தான் அது நல்ல காமெடியாட்டும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்ன அப்படின்னா, ஓணம் அன்னைக்கு கேரளாவில் நடக்கக்கூடிய செலிப்ரேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய 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 எதிர்பார்க்காத விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ஓணம் அப்படின்னா ஒரே ஒரு நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல, இதை கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் செலிப்ரேஷனில் 10 நாள் செலிப்ரேஷன். அதாவது ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்டிங் டேலேருந்து ஒவ்வொரு பூக்களாக வச்சு, இப்போது ஓணம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது பூக்கோலம் போடுறது, இந்த ஊஞ்சல் ஆடுறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதே இதுதான் அங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டேலேருந்து 10வது நாள் வரைக்கும் பண்ணுவாங்க. நம்ம 10வது நாள் நமக்கு ஓணத்தன்னைக்கு லீவ் கிடைக்குது, அவங்க 10வது நாளை திருவோணமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. முதல் நாள் ஒரு பூ வச்சு கோலம் போடுவாங்க, ஒரு கலர் பூ வச்சு. 2வது நாள் 2 கலர் பூ வச்சு கோலம் போடுவாங்க. 3வது நாள் 3 கலர். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த 4th டேனா 4 கலர் பூ, 5வது நாள்னா 5 கலர் பூ, அப்படின்னு ஒவ்வொரு நாளாக இன்க்ரீஸ் பண்ணி 10வது நாள் 10 கலர் பூவை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரக்கூடிய மன்னரை வரவேற்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேரளாவில் ஓணம் அப்படின்னு சொன்னாலே அது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல். அன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது நெய்யார் ஃபெஸ்ட், நெய்யாற்றங்கரை சைடில் நெய்யார் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக ஓணம் அன்னைக்கு வந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 நாள் நடக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி, இந்த முன்னாடி இருந்த ஓல்டன் திங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி, முன்னாடி டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு, அதுலேருந்து என்னென்ன டெவலப்மெண்ட் வந்து ஃபோனு முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி டெவலப் ஆகிருக்கு எல்லாமே அழகாக வச்சுருப்பாங்க. அதே போல் ஒரு 3D ஆர்ட், இப்போ நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D ஆர்கிடெக்சர். அங்கே இதை அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஒரிஜினல் போலயே நமக்கு அதை ஒரு பிரமிப்பு ஊட்டுற வகையில் இருந்து. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போயாச்சு அப்படின்னா, உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய வெரைட்டி ஃபுட் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ், நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு வாங்க வேண்டிய ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுவும் அங்கே நிறைய டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நிறைய கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பட் அதை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன் அப்படின்னா அது வந்து ஈவினிங் டைம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த நம்ம கேரளாலேயே ஸ்பெஷல் ஆர்ட்டு சில டான்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, கதகளி, இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாமே எப்போ தான் அப்படின்னா ஈவினிங் தான் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே போகும்போது அந்த நெய்யார் ஃபெஸ்ட்லேயே 3D பிளானட்டோரியம் இருந்து, ரொபோட்டிக் ஃபெஸ்ட் இருந்துச்சு, புக் ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. அப்படி எல்லாமே அதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 hours 3 hours அப்படின்னு சொல்லி அது கூட காணாது. அங்கே ஃபுல்லாக போயாச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த ஸ்வீட் வெரைட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்வீட் வெரைட்டி வச்சு வீட்டில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்வீட்டெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அது எல்லா இடத்துல உள்ள கேரளா மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்வீட் வெரைட்டிஸுமே அங்கே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் மெயினாக இங்கே உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன இந்த சிடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிடி முன்னாடி நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம சிடியில் யார் படம் பார்க்குறது இல்லை. முன்னாடி எல்லாம் இந்த டேப் ரெக்கார்டர் வச்சு பாட்டு கேட்டது, அதுலேருந்து என்னென்ன டெவலப்மெண்ட் ஆச்சு. அப்புறம் சிடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், சிடிக்கு அப்புறம் டிவிடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. பென்ட்ரைவ் கூட இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயே பார்த்துட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த படத்தை டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ அதோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே அழகாக வந்து அந்த டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. சிடி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்துச்சு. இந்த பென்சில்லாம் பாருங்கள், இத்தனை வெரைட்டி பென்சில் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இல்லை, எனக்கெல்லாம் இவ்வளோ வெரைட்டி பென்சில் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வாங்கினது இந்த சும்மா ஒரு பென்சில், அப்சரா பென்சிலோ இல்லை நட்ராஜ் பென்சில். நான் படிக்கும்போதெல்லாம் இருந்தது நட்ராஜ் தான். அடுத்து நான் ஒரு 10th 11th 12th வரும்போது தான் அப்சரா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்சரா பென்சில் வாங்குறது. ஆனால் இவ்வளோ பென்சில் வெரைட்டிலே இத்தனை ஹெச்பி பென்சில் இருக்குது அப்படிங்கிற விஷயமே நான் இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த நம்ம நெய்கிறது, நம்ம துணி நெஞ்சு நம்மலாம் போடக்கூடிய துணியை வந்து எப்படி நெய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு மிஷினே கொண்டு வச்சு, ஆனால் அது யாரும் நெய்யலை, பட் அந்த மிஷினே கொண்டு வச்சு அது நெய்கிற மாதிரி அந்த செட்டப் வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க.
அதை பார்க்கும்போதும் நல்லா இருந்துச்சு. அதாவது தெரியாத பிள்ளைங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இது தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இது நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பானை, இந்த குட்டி குட்டி இந்த மண்ணை வச்சு க்ளேயை வச்சு வந்து நல்ல வெரைட்டியில் நிறைய பானை குட்டி குட்டியாக அழகு போல் நல்ல வெரைட்டியில் நிறைய குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அழகாக இருந்துச்சு. அதை பாருங்களேன், நீங்கள் பார்க்கும்போதே இந்த குட்டி உண்டியல் அது இதெல்லாம் இப்போ இப்போ செஞ்சு வச்சது அவங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கும் செய்யணும் ஆசையாக தான் இருந்தது. பட் எனக்கு செய்ய தெரியாது. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் முன்னாடி இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு டெமோவில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓல்டு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதே போல் கிளாக்கு, முன்னாடி கிளாக் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயமும், முன்னாடி ஸ்டவ் எப்படி இருந்தது, மண்ணெண்ணெய் யூஸ் பண்ண ஸ்டவ் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயமும், முன்னாடி தேங்காய் திருவல் எப்படி இருந்தது, எல்லாம் ஓல்டு ஐட்டம்ஸ். இந்த பேட்ரி முன்னாடி எப்படி இருந்துச்சு. அடுத்து இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு ஒரு காமெடி உண்டுல, அதே மாதிரி இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டு, இந்த ஃபோன் நான் சொன்னேன்ல, ஃபோன் வந்து இந்த முன்னாடி ஃபோன் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ உள்ள ஃபோன் வைக்கல, பட் முன்னாடி இருந்த ஃபோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. முன்னாடி இருந்த வாட்ச்சு, முன்னாடி இருந்த காயின் வெரைட்டிஸ், முன்னாடி யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே, அதாவது இதை பார்க்கும்போது இதெல்லாம் எப்போவோ பார்த்தோம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, அடுத்து இதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எங்கே பார்த்தாலும் ஒரு 10 ஒரு 5 8 நடந்தாச்சு அப்படின்னா போதும், அங்கே இதே போல் ஒவ்வொரு தெருவுக்கு தெரு என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா பூக்கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம இதை பூக்கோலம்னு சொல்லுவோம் அப்படி தானே. ஆனால் அதாவது இன்னும் பர்டிகுலராக சொல்லணும், அத்தைப்பூ கோலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கேரளாவில் இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பூக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் சரி ஒவ்வொரு வெரைட்டியில் அவங்க பூவை அப்படியே அழகாக அவங்களோட பூக்களத்தை அவங்களோட திறமையை அப்படி காமிச்சு வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே தனியாக நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக ஒருத்தங்க பண்ண டிசைன் வந்து அடுத்தவங்க பண்ணுறதுல இல்லை, ஒவ்வொருத்தங்க பண்ணுறதும் வெரைட்டியாக இருந்து. அதே போல் இந்த பூக்களம் போட்டிருக்க பக்கத்துலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் போகலாம் பார்த்தேன். அங்கே ப்ரோக்ராம் அப்படின்னா ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராமோ இல்லை விளையாட்டு போட்டியோ இல்லை மேக்ஸிமம் நான் போகும்போதெல்லாம் விளையாட்டு போட்டி அதில் தான் ஒன்று பார்த்தீங்க, உரியடி பார்த்தீங்க. அதே போல் அங்கே பண்ணுற விளையாட்டு போட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வேரியேஷனாக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், லெமன் அண்ட் ஸ்பூன் பண்ணுறோம்ல, இதை அவங்க கொஞ்சம் மாற்றி அந்த லெமன் அண்ட் ஸ்பூனுக்கு பதிலாக அவங்க கையில் அந்த ஏதாவது ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டு, வாயில் வந்து ஏதாவது ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டு அதில் வந்து மாவள்ளி ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆள் பாஸ் பண்ணுற மாதிரி, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்து பார்க்கறதுக்கு யோசிக்கிற மாதிரியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகட்டு த்ரில்லிங்காகவும் வந்து இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இன்னும் நிறைய இருந்துச்சு, பட் என்னால் கேப்சர் பண்ண முடியலை. இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணது இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது, ஒவ்வொரு கோலங்களும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. இதிலெல்லாம் பாருங்கள், யானை, கொக்கு, வாத்து, இதெல்லாம் அப்படியே அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நமக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது போக இன்னும் ஒவ்வொரு இடங்களும் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பார்க்க என்னென்னா வெரைட்டி. அங்கே வந்து ஓணம் அப்படிங்கிறது ஸ்பெஷல். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓணத்தை கொண்டாடுற விதமாட்டு அவங்க ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு விஷயத்த இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா போட்டிங், இந்த ஓணத்துக்காகவே போட்டிங் ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. அந்த போட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 30 ரூபா அப்படிங்க தான் வாங்கினாங்க. அந்த போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நேரம் அந்த குளத்துக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த ஓணத்தை கேரளா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து என்ஜாய் பண்ணுறதை விட நமக்கு தெரிஞ்சது ஓணம் சத்யா மட்டும்தான். ஆனால் ஓணம் அப்படின்னா ஓணம் சத்யாவோ இல்லை அத்தப்பூ கோலமோ இல்லை அந்த ஓணம் ட்ரெஸ்ஸோ இல்லை ஊஞ்சலோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.